நமோ நமக நாராயணா. 16 ஓம் நமோ நாராயணா. 16 அன்பு மாமா இளங்கோவன் சார்பாக, அரசூர் இளங்கோவன் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை செல்ல குழந்தை லயாக்ரிஸ் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கதைப்பணியை துவங்குகிறேன். நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய என் பாட்டனுடைய நாம உதயத்தை சொன்னா நீ ரூபாய்க்கு 16 உங்க பாட்டனுடைய நாம ஓதத்தை சொன்னீங்களா? யார் உங்களை கூப்பிட்டது? உங்களை யாரும் கூப்பிடல. இங்க நான் அதைத்தானே அன்பு மாப்பிள்ளை அஸ்வா சார்பாக 500 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அன்பு மாப்பிள்ளை மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெட்டியில் வைக்க கூடாது. ஆமா, நான் நீங்க சொன்னது உங்க பாட்டனை, நீங்க சொன்னது பாட்டனை தனியா சொன்னீங்க. அது என்ன சொன்னேன்? நீங்க வந்து பாட்டன் பரந்தாமனை மட்டும் சொன்னீங்க. சரி, நான் சேர்த்து சொன்னேன். யாரை சேர்த்து சொன்னீங்க? 2 பேரையும், கணவன் மனைவி இருவரை. அதாவது ரூபாய்க்கு 16 ஏன் சொன்னா, ரூபாய் அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடிய. ஆமா, மகாலட்சுமியினுடைய அம்சம். நகை நட்டு சொத்து சுகம் அனைத்துமே வந்து செல்வத்தை குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ரூபாய்க்கு பதி அப்படின்னா தமிழ்ல வந்து புருஷன் அர்த்தம். பதி என்றால் கணவர் என்று பொருள். புருஷன் அர்த்தம். அப்பேற்பட்ட ரூபாய் மகாலட்சுமிக்கு பதி புருஷனாகப்பட்டவன் அந்த பரந்தாமே நாராயணா. இதான் ரெண்டையும் சேர்த்து ரூபாய்க்கு பதி நாராயணே. நீங்க நான் ஒன்ன பிடிச்சா நீங்க 2 பிடிக்கிறீங்க. ரூபாய்க்கு பதி நாராயணே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிருக்கீங்க. சரி, நீங்க யார்? நீங்க யாரு? நான் யாரா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? இந்த இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளு நிறைய பேசக்கூடாது. ஏன் வெள்ளம் இருக்கிறது ஏன் இடம்? ஏன் இடத்துல நான் இருக்கேன். எது உங்க இடம்? இது எப்படி உங்க இடம்? ஏன் இடம் சொல்றேன். அதுக்கு தான் சொன்னேன், இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளு நிறைய பேச. எது வெள்ளம்னு கேட்டேன். நாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய, இங்கே குடி இருந்து இங்கே விவசாயம் பண்ணி இங்கே அனைத்து நல்ல இடத்துல நாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். வேள்வினா என்ன? யாக. வந்த உடனே அற்புதமா ஒரு விளக்கம் சொன்னீங்க. என்ன விளக்கம்? வேள்வினா என்ன? யாகம். யாகம். யாகங்கிறது யார் பண்ணுவா? முனிவர்கள், ரிஷிமார்கள். அப்ப என் போன்ற முனிவர்கள் வந்து வேள்வி செய்யக்கூடிய இடம் என்பதால இதுக்கு என்ன பேரு? உங்கள் போன்ற. நீங்க யாருன்னே தெரியல. என் போன்ற. என்னை பார்க்கும்போது எப்படியா தெரியுது உனக்கு? பூச்சாண்டி மாதிரி இருக்கு. பூச்ச. அப்ப முனிவர்களுக்கு சொந்தமான இடம். அப்படிப்பட்ட இடத்தை ஓ இடம்னு எப்படியா சொல்ல முடியும்? முனிவர்கள் வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க, கொஞ்ச நேரம் அதை யாகம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்ப ஏன் வேள்விமலை சாரல்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். அதோட சாரல் அதை பாதுகாக்கிறது, விவசாயம் பண்றது, என்ன அந்த மலையை யாருக்கும் தெரியாம அறுத்து விற்கிறது, எல்லா சொல்லியும் பாக்குறது நாங்க தான். இந்த வேலை பூரா நீங்க பாக்குறீங்க. நீங்களே சொந்தமாக்கிட்டீங்க. ஆண்டவன் படைச்சான். முதல்ல லேசா ஒரு சின்ன ஒரு துண்டை விரிச்சு உட்காருவான். சரி, அதுக்கப்புறமா மேல ஒரு கொட்டையை போடுவான். எவனாவது வாரானா வரலையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் விரிச்சா ஒரு சீட்டை போடுவான். அதுக்கப்புறம் கட்டடத்தை கட்டுவான். அதுக்கப்புறம் அது நாங்க தான், எங்க இடம் தான், எங்களை யாரும் கிட்ட வர முடியாது. அப்புறம் பட்டா வாங்குவோம். பட்டாவாவது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எவனும் பேச முடியாது கேட்டேன். சரி, இருக்கட்டும். நீங்க யாரு அந்த இடத்துல? ஏன் நீங்க யாருன்னா உங்க முதல் குறைஞ்சு வருமோ? ஏன் நீங்க சொன்னா உங்க முதல் குறையுமோ? நீங்க யாருன்னா உங்க பாட்டம் முதல் குறைஞ்சு. வீணாகாட பிரியன், இசை சித்தன், நாரத இருடி, யாழ் வல்லோன் என்று பட்டங்களை தாங்க பெற்ற நாரத மகா முனிவன் நான். இவ்வளவு நீளத்துல பேரை சொன்னா எதை பிடிச்சிக்கிட்டு? ஏன் பேரை பூரா சொன்னையா? ஓ, உங்க பேரு? ஆமா. உங்க பேர் என்ன? நாரதன். ஓ, நாரதன். நாரம் என்றால் தண்ணீர், தர் என்றால் பிறப்பு. நான் பிறந்த உடனே மழை பெய்த காரணத்தினாலே எனக்கு நாரதன் என்ற பேர் வந்தது. நீங்க பிறக்கும் போதே மழை வந்துச்சு. ஆமா, அந்த நாட்டுல மழையே இல்ல, பஞ்சம். நாங்க இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே மழை வந்துச்சு. அது உண்மைதான். நாங்க இருந்த வரைக்கும் இல்ல, நீங்க வந்த உடனே பெஞ்சது. நாங்க இங்க கிளம்பணும்னே மழை பெஞ்சு, கிளம்பணும்னே மழை பெஞ்சு. சரி, இங்க வந்தது மழை. இந்த ஆலயத்திற்கே உரிய சிறப்பு யாது. எந்த நேரத்துல கால் எடுத்து வச்சமா மழை நின்று வச்சியா? அப்படி வரிய அப்படி ஒரு ராசி. அது உண்மைதான். பேஞ்ச மழை நின்று வச்சு வர கால் வச்ச உடனே. அப்படி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் தானே. எல்லாரும் கூப்பிடுற பேர் தான். எல்லாரும் கூப்பிடுற பேரா? ஆமா. எல்லாரும் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? என் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. உனக்கு பேர் இல்லையா? அப்ப இருக்குல, சொல்லியா? அதே வீரத்தேவன். வீரத்தேவனா? சரி, நாரதர்னு சொன்னீங்களே. ஆமா. நீங்க எத்தனாவது ஆளு? யாரு? நானா? தக்ஷன், வசிஷ்டர், பிருகு, கிருது, புலகர், புலஸ்தீர், ஆங்கிர, சத்திரி, மரீசு என்று சொல்லக்கூடிய 8 நவ பிரஜாதிபதிகள்
அதோட சேர்த்து 10வது ஆள்னா மொத்தம் 10 நாரதரா? எந்த பிரம்மாயா? பிரம்மனுக்கு பிறந்தவன் யாரு அப்படின்னா 10 பேரு. நான் அதை கேட்கல. பிரம்மன் வந்து பெத்தாரா இல்ல பிரம்மன் சின்ன வீட்டுக்கு போய் பெத்தாரா, சரி, இல்ல சொந்த வீட்டுக்கு பெத்தாரா, வாடகை வீட்டுக்கு பெத்தாரன்றா நான் கேட்கல. சரி, நாரதர் எத்தனை பேரு? நாரதர் எத்தனை பேருன்னு கேக்குறிய? நான் மட்டும்தான். இந்த கதையெல்லாம் சொல்லுங்க. எங்க ஊர்ல 2 பேர் இருக்காங்க. அது என்னையா? நான் மட்டும்தாயா? அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் பாதாளம்ங்கிற சொல்லக்கூடிய கீழ் 7 லோகம் மேல் 7 லோகம் என்று 14 லோகமும் வரக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த நாரதர் மட்டும்தான். வேற யாரை சொல்றீங்க? எங்க ஊர்ல 2 பேர். உங்க ஊர்ல எந்த நாரதர்? 12 மணி ஆச்சுன்னா அவங்க பண்ற இம்சை வெறும் லோக்கல் சரக்கு குடிச்சுட்டு எவன் குடியாவது கெடுத்து எவனையாவது அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைக்க வச்சுட்டு அவன் சந்தோஷம் வேடிக்காதுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காசு காசுலாம் முதல் போட வேண்டியது இல்ல. நேர டாஸ்மாக் முன்னாடி போய் நிக்கிறான் வெள்ளையும் சொல்லி பெரிய கோடீஸ்வரர் மாதிரி நிப்பா. நிக்கும் போது ஐயா 10 ரூபா எவனா ஏமாளி வந்த தலா வணக்கம் அவன் வணக்கம் சொல்லும் போதே ஒதுங்கி போய் அங்கேயே போன. அதுக்குத்தான் வேற எதுக்கும் அங்கே என்ன பற்றியா தீர்த்தாடுறதுக்கா போவாங்க. கொடுத்துருக்க நிறைய அனுபவம் இருக்கு. அதை வாங்கி குடிக்கிறதுக்கு தான் போறது. வேற என்ன அது மூத்தத்தை வாங்கி குடிக்க போனேன். சரக்கு வாங்கி குடிக்கத்தாங்க போனேன். துணியை பார்த்தா பின்ன அதை வாங்கி குடிக்கிறவனே எதை வாங்கி குடிக்கிறேன். இப்போ சரக்குல என்ன இருக்கேன் அதானே இருக்கேன். அந்த நாரதர்லாம் கலகம் செய்வாப்பா. நான் செய்யறது முதிர் நெல்லிக்கணிய முதியோருடைய சொல்லும் முன்னே கசந்தாலும் பின்னே இனிக்கக்கூடியன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என்னுடைய கலகம் நன்மையிலே முடியும், உலக நன்மை அடையும் அப்படிங்கிற கலகம். நீங்க ஏதாவது சொல்லிட்டு தெரியுங்க. ஆமா. என்ன இந்த வேற என்ன கலகத்தால நாரதர்னாலே குடும்பத்தை கெடுக்கிறாரு. அது என்ன குடும்பத்தை கெடுத்தாங்க? யார் குடும்பத்தை கெடுத்தாங்க? என்ன எந்த குடும்பத்தை கெடுத்தாங்க? தேவலோகர் வாசி தானே? ஆமா. நீங்க நாரதர் தானே? ஆமையா. ஏன் நீங்க குடும்பத்தை கெடுக்கல? என்ன எந்த குடும்பத்தை கெடுத்தா சொல்ற? உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. உலகத்தை ஆளக்கூடிய அந்த அகிலாண்ட பரமேஸ்வரன் குடும்பத்தை நீங்க கெடுக்கல. என்ன குடும்பத்தை கெடுத்தேன்? என்னைக்கு என்ன பரமேஸ்வரனுடைய கையில இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய குடும்பத்துல என்ன கெடுதல் பண்ண? பரமேஸ்வரன் குடும்பத்துக்குள்ள உங்களோட பணத்தை தூக்கிட்டு போனீங்களா இல்லையா? என்ன பழம்யா? நாணப்பழம். அதே யானை பழத்தை. ஆமா, நாணப்பழம் கொண்டு போனேன். நீங்க யானை பழம் பச்சிலம் குழந்தை 2 பேர் இருக்காங்க, அதனால கொண்டு போனேன். உங்க யானை பழத்தை கொண்டு வரீங்கல்ல? ஞானம். யானை. ஞானம். யானை. உன் நாக்குல இத வைக்க வேண்டியதாண்டா. யானை பழம். ஞானப்பழம். உங்களுக்கு படிக்க தெரியல. சரி, ஒழுங்கா படிக்கல நீங்க. சொல்லுங்க. அந்த யானை பழத்தை கொண்டு போனீங்கல்ல? ஆமா. போன உடனே அங்க கொண்டு போனாலும் 2 பிள்ளை இருக்குதுல்ல? சரி, 2 பழத்தை வாங்கிட்டு போகணும். ஆமா. இல்ல ஒத்த பழத்தை வாங்கி பொழந்து கொடுக்கணும். 2 அறுத்து பொழந்து. அது சிறப்பு இல்லையா? ஒரு கனியா இருந்தாலும் முழுமையா யாராவது சாப்பிடணும். திறமைக்கு தானப்பா முதலிடம். அதெல்லாம் கிடையாது. சரி, எப்படியோ குடும்பத்தை பிடிக்கணும் முடிவு. அப்படி கிடையாது. பழனி என்று சொல்லக்கூடிய அதாவது சூரபதுமனை அழிப்பதற்காக பிறந்தவன் யார் அப்படின்னா முருகப்பெருமான். சரி, சரியா? அவனுடைய வீரத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பழனி என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீடு உருவாக வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் இங்க கூட ஒரு கனியை கொடுத்தேன். அதனால நமக்கு பழனி என்று சொல்லக்கூடிய படை வீடு கிடைச்சிருக்கு. அப்ப சூரன் சம்சாரத்தை செய்யறதுக்காகத்தான் முருகனை படைச்சதா? சூர சம்ஹாரம். என்னடா பேசுற? சூர சம்சாரம். நீங்க புராணத்தை முறையா படிக்கல. என்ன முறையா படிக்கல? அப்படி என்ன நீங்க உங்களுக்கு என்ன புராணம் தெரியும்? சூர சம்சாரத்தை செய்யறதுக்காகத்தான் முருகனை. சூர சம்ஹாரம். சம்ஹாரம் என்றால் என்ன? தப்பா பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க. யாரா அசிங்கமா பேசுறா? வந்ததுல இருந்து பேசு. நீங்க தப்பா பேசுறீங்க. ஆரம்பம் மிக சரியா ஆரம்பிச்சா. நீங்க எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க? என்ன 18 புராணம் தெரியும். 19 புராணம் படிச்சா அப்ப ஒரு புராணம் கம்மியா படிச்சீங்க. அதான் தப்பா பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க, ஆபாசமா பேசுறீங்க. நாகரிகமா பேச கத்துக்கிறீங்க முத. ஏயா, புராணங்கிறது பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம் அப்படி சொல்லக்கூடிய 18 புராணம் இருக்கு. அது என்ன 19வது புராணம் உனக்கு மட்டும்? 18வது கந்த புராணம் படிச்சிருக்கீங்களா? ஆமா, படிச்சிருக்க இல்லையா? 19வது நொந்த புராணத்தை படிங்க. அது என்ன புராணம்? அதான் நொந்த. அது என்ன கந்த புராணம்? முருகனை பத்தி வரக்கூடிய இந்த கலியுக வரதனை பத்தி சொல்லக்கூடியது. நொந்த புராணம்ன்றது உலகத்துல உள்ள நல்லது கெட்டதே சொல்லக்கூடியது. அது யாரா எழுதுனது? அது நான் தான் எழுதிக்கிட்டு கேட்பேன். நீ எழுதி இருக்கியா? உன் பேர் என்னய்யா? என் பேர் இதுவரையும் தெரியாது. தெரியாதுல? என் பேர் ஊருக்கே தெரியும். என்ன அப்படி என்ன பேர்? அப்படி ஒரு வீரமிக்க ஆளா? என் பழத்தை பாருங்க. பழத்தை பார்க்கல தெரியும். சோப்லாங்கி மாதிரி தெரியுது. ஐயா, அப்பெல்லாம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. ஆமா ஆமா, என் பேர் தான் வீரத்தேவன். உனக்கு வச்சிருக்காங்க வர்றா வீரத்தேவன். ஏன் வீரத்தேவன் என்ன குறைச்சேன்னு கேட்குறேன். ஏன் என்ன குறைச்சா? ஒன்றும் குறைச்சலாம் இல்லையா? எங்க அப்பா 7 பிள்ளை எப்படி வளர்த்து? 7 பிள்ளைக்கு உனக்கு வீரத்தேவன் ஏன் பேர் வந்துச்சுன்னு தான் நான் கேட்குறேன். நான் தான் நடுவில். அது ஒரு திட தைரியமா ஒரு வீரமான ஆண்மகனா இருக்கவனுக்கு வீரத்தேவன் பேர் வைக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்குயா. உனக்கு நான் புலி அடிச்சிருக்கேன், அதனால எனக்கு வீரத்தேவன் அந்த ஒரு பலத்தை பாராட்டி இருக்காங்க. புலியா? ஆமா. அப்படி சொல்லுங்க. அதாவது
வீரத்தேவன் அப்படின்னா பேர் வந்ததுக்கு பல்வேறு காரணம் இருக்கும். சரியா? இப்ப மதுரையில ஒரு வீரர் இருந்தான். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் மதுரை வீரன். சரியா? அதே மாதிரி பருத்தி காட்டுல ஒரு வீரன் இருக்கான். பருத்தி வீரன். அப்படி சொல்லுங்க. மதுரையில இருக்கவன் மதுரை வீரன். பருத்தி காட்டுல இருக்கவன் புலிய அடக்கிய நீங்க புலி அடக்குன வீரன். அப்படி சொல்லுங்க. அதனால அப்ப உங்களுக்கு ஏன் புலிய அடக்குதுனால? அந்த புலியெல்லாம் அடக்கலாம் கிடையாது. எந்த புலியா? அப்ப புலிய அடைச்சு என்ன சொன்னேன்? புலி அடிச்சீங்களா? ஆமா. அதாவது காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளோட வகை. அதை பார்த்தா 8 அடி தூரம் ஓடி போயிடும். அது இல்லைங்க. வேற எந்த புளிய சொல்றீங்க? அம்மாக்கல்ல இருக்க புளிய மரத்துல போய் புளிய அடிச்சேன். அதுதான் அந்த கம்பா. அதுக்கு வேற என்ன? அப்படி சொல்லுங்க. ஆலோலம் சோன் ஒரு அற்புதமான காணம். நீங்க வேணா புளிய மரத்துல ஏறி பாருங்களேன். சரி. அதெல்லாம் அந்த காலத்துல இப்ப அதாவதுயா கம்ப பிடிச்சிட்டு கலக்கு புலக்கு வீரம் என்பது அன்றைய காலகட்டத்துல இருந்த வீரம் என்பது வேறு. இப்ப இருக்கக்கூடிய நீங்க ஒரு காலத்துல பனைமரத்துல ஏறி நொங்க வெட்டினீங்க. யாரு? நானா? நீங்க விட்டா நான் வெட்டியிருக்கேன். சரி. நொங்க வெட்டினா பனங்காய வெட்டினா அப்ப. இப்ப ஏறுறதுக்கு வக்கில்ல வழியில வாங்குறா கம்ப வச்சுட்டு கீழே பிடிச்சிட்டு ஆட்டிட்டு கிடக்குறேன். முடிஞ்சு இல்லையா சத்தலாம்? இப்ப வாங்குறா கம்ப போட்டு ஆட்டிட்டு கிடக்குறேன். எத்தனை பேர் ஏறுறேன்? பழைய ஆளு எங்க ஐயா பெரிய உதவி ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உள்ளவனுக்கு எல்லாம் ஏறதுக்கு தெம்பு இல்ல. ஏன்? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்ல. நம்மளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கறத தாண்டி ஒருவனுக்கு வந்து ஆற்றல் அப்படிங்கிற உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது குண்டலினி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி. அந்த குண்டலினி சக்தி எவ்வளவு அளவிற்கு நாம் பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையில தான் அந்த ஆண்மகனுக்கோ பெண்மகளுக்கோ ஒரு வீரியம் என்பது இருக்கும் அப்படிங்கிறது அந்த யதார்த்தமான மருத்துவ உண்மையும் கூட, அறிவியல் உண்மையும் கூட. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நான் காவல் பண்ணிட்டு இருக்கேன். காவல் வேற எதுவும் தெரிஞ்சுக்கிற வேண்டுமா என்னை பத்தி? நாரதர்னு சொன்னீங்க. ஆமா, அதான் சொல்லிட்டேன் இல்லையா, நாரதர் தான். நான் தான். உங்க அப்பன் பேர் என்ன? பிரம்மன்யா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 14 லட்சம் ஜீவ பேதங்களையும் படைக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா எங்க அப்பன். உங்க அப்பன் பேரு பிரம்மே. ஆமா. 14 லோகத்திலேயே எறும்பு முதலாக 84 லட்சம் ஜீவ பேதங்கள், அத்தனை ஜீவராசிகளையும் படைச்சது உங்க அப்பன். ஆமாய்யா, எங்க அப்பன் தான். சரியா படைச்சாரா தப்பா படைச்சாரா? சரியா படைச்சிருக்காரு. என்ன தப்பா படைச்சாரு? உங்க அப்பன் படைச்சது ஒரு இடத்துல இப்படி நட்டமே நிக்குது. அது என்னையா? ஒரு இடத்துல வச்ச உடனே சுருங்கிக்கிறது. அது ஏன் அப்படி படைச்சது? நட்டமே நிக்குது, சுருங்கிக்கிறதா? ஆமா. அது எதை சொல்றீங்க? நீ சொல்ற கருத்தே சரியில்லையே. குதர்க்கமான கேள்வியா இருக்கு, பதிலே இல்லாத கேள்வி மாதிரி. தவறா பேச மாட்டேன், எனக்கு வராது தவறா பேச. அதை பார்த்தேன், தெரியும். எந்த ஒரு பொருளும் இப்ப வந்து செடியில ஒரு காய் காய்க்குது. ஆமா. கத்திரிக்காய் காய்க்குது. ஆமா. மரத்துல மாங்காய் காய்க்குது. சரி. காய்ச்சி தொங்குமா இல்லையா? ஆமா, தொங்கும். இந்த சீனை வரக்காய், கொத்தவரங்க, எள்ளு, சரி, இதெல்லாம் நட்டமே நிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் படைச்சதுயா. பிரணவம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தின் அர்த்தத்தை தெரிய வேண்டும் என்ற காரணத்தினாலே என் அப்பன் பிரம்மனை சிறையில் அடைத்து அவன் அந்த காலகட்டத்தில் படைத்த வித்தியாசமான உயிர்களை படைத்து காட்டியவன் யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான். அது என்னது? தொட்டாச்சினங்கி. ஆமா, அது மாதிரி எத்தனையோ பொருட்களை படைச்சிருக்கான். அந்த வாயால தின்னுட்டு வாயால நக்கறத பாத்திருக்கீங்களா? அது என்னது? நிறைய விஷயங்கள் உன்ட்ட இருக்கியா? நல்ல சரக்கு வச்சிருக்கா இருக்கு. லோக்கல் சரக்கு மானங்கட்ட மண்டையில ராத்திரில இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வந்தவே சரி, ஆலோலம் சோன் ஒரு காணம் கேட்டுச்சு. கையில உடிச்சிட்டு வந்தவே இத கையில உடிச்சிட்டு வர தெரியல உனக்கு. கீக்குள்ள இருந்து வெட்டியா வந்திருக்கீல. கீக்குள்ள இருந்தா? ஆமா. சரி சரி, அது புடு, எந்த புடில வேணாலும் வா. ஆமா, அத விடுங்க. விடுங்க சாமி. சொல்லுங்க. சரி, உங்க அப்பன் பேரு பிரம்மே. உங்க அப்பா பேரு பிரம்மே. உங்க ஆத்தா பேரு? டேய், ஆத்தா பேரு கலைமகள். கல்விக்கு அதிபதி, நாவிலே குடியிருந்து அனைவருடைய நாவிலே குடியிருந்து கல்வியை தரக்கூடியவள் என் தாய் சரஸ்வதி. ஆத்தான் ஒரு கோவம் கேட்டேன். ஆத்தான் சுத்த தமிழ். என்ன பழைய முன்னோர்கள் பெரியவங்க அப்ப ஆத்தா பேரடா அப்படி சொல்றதா கேட்பாங்கல்ல? அப்படிதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்துச்சு பாசம். உங்க ஆத்தா பேர் என்ன? அப்படித்தான் கேட்டாங்க. அதுதான் பாசம் இருந்துச்சு. என்னைக்கு அம்மான்னு சொன்னாலும் அன்னைக்கு லேசா சும்மானு போச்சு. இன்னைக்கு மம்மி. மம்மி மம்மி என்ன அர்த்தம்? மம்மி ஆங்கிலத்துல மம்மிங்கிறதுக்கு எகிப்து நாட்டுல மனிதனுடைய பிணங்களை பாடம் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் மம்மி. ஆமா. அப்ப அம்மாவை மம்மி பிணம்னு சொல்றத பெருமையா நினைக்கிறா ரொம்ப பேர். பரவாயில்ல. ஆங்கில மோகம் அது இருந்து போகுது. என் பேர் வீரத்தேவசாமி. சரி, ஆலோலம் சோனு கானம் கேட்டுச்சு. நான் தான் கத்திட்டு கிடந்தேன். நீங்க கத்துனியா? ஆமா, ஒரு இனிமையான கானமாக இருந்தது ஐயா. அது யாருன்னு கேட்டேன். உன்ன மாதிரி தெரியலையே, 2-3 குரல் கேட்டது. அது உள்ள பொங்கல் பொங்கலுக்குறாங்களா? இல்ல, பொங்கல் கிடையாது, பெண்கள். பெண்கள் இருக்காங்க. யார் அது? ஒன்னு தங்கச்சி. சரி. இன்னும் ஒன்னு தாங்கச்சி. அது என்ன தங்கச்சி தாங்கச்சி?
தங்கச்சின்றது வந்து எனக்கு தங்கச்சி முறை வேணும். சரி. தங்கச்சின்னா என் கட்சி, என்னோட சேர பிறந்தது. அப்படியா? ஆமா. சரி, அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்க. வழங்கலாம். சரி, கூட்டி வந்து விடுறா. எவ்வளவு கொடுப்பிய? எதனா பேசிக்க. ஆசீர்வாதம் கொடுக்குறேன். சோழியை முடிச்சு எனக்கு கையில முடிச்சிட்டு போக கூடாது. வளமோடு வாழ ஆசீர்வாதம் தரையா. அதோடதானே. ஆமா, அழைத்து வாருங்கள். நாராயண. அதுல ஒரு உதவி செஞ்சு வாங்க. முறையா பேசுறதே பேசிட்டு முடிச்சுட்டு போயிடணும். அப்ப நீங்க ஆசீர்வாதம்லாம் கொடுக்கறச்சு அது எனக்கு 10 பைசா பிரச்சனை இல்லை. உங்க ஆசீர்வாதம் அந்த கூட என் கட்சின்னு சொன்னேன்ல. ஆமா, நான் தான் என் கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை மனசுல இருக்கனான்னு தெரியல. தலையெழுத்து உனக்குலாம் ஒரு ஆளு. நீங்க என்ன பண்றீங்க? அந்த பிள்ளைக்கு எப்படியா செய்வனை வச்சுட்டாரு. அந்த பிள்ளை என் கூட சேர்ற மாதிரி சாமியார் செய்வனை வைக்கலாம் பெரிய விஷயமா. என்னை பார்த்தா செய்வனை வைக்கிற சாமியார் மாதிரி இருக்காடா. உங்களுக்கு 11 ரூபாய் பூ உலகத்துலதான் மக்களை ஏமாற்றக்கூடிய 11 ரூபாய் தச்சனை தந்துறேன். சரி, ஒரு கோட் வாங்கி தந்துறேன். செஞ்சு விடுங்க கொஞ்சம். அழைத்து வாருங்கள்.